கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாரங்களை, நம்முடைய சுமையை, நம்முடைய கவலைகளை தேவனுடைய சமூகத்திலே நாம் வைத்துவிட வேண்டுமாம். ஏனென்றால் அவரே நம்மை ஆதரிக்கிறவர், அவரே நமக்கு உதவி செய்கிறவர், நம்முடைய தேவையை சந்திக்கிறவர், நம்முடைய தேவையை சந்தித்து நம்மை மன நிறைவோடு வைக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆதரிக்கிற தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய சுமையை, நம்முடைய பாரத்தை வைத்து விடுவோம். நம்முடைய இருதயத்தில் உள்ள கவலைகளை அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். ஏதோ ஒரு கவலை நிமித்தமாக இருதயத்திலே பாரத்தோடு துக்கத்தோடு இருப்போம். அது என்ன காரியமாக இருந்தாலும் பரவாயில்லை. கடன் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது ஏதாவது வியாதி நிமித்தமாக வந்த பிரச்சனையா இருக்கலாம், அல்லது வேற ஏது காரியங்களா இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களா இருக்கலாம், திருமண காரியங்களை குறித்த கவலையா இருக்கலாம். இருதயத்திலே நாம் வைத்துக்கொண்டே இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போய்விடுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய பாரத்தை, சுமையை, இருதயத்தில் உள்ள கவலைகளை அவருடைய சமூகத்திலே வைத்து விட வேண்டும். அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை ஆதரிக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எல்லா நெருக்கத்தையும் நீக்குகிறவர், நம்மை விடுவிக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் உள்ள பாரத்தை கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விட்டார். பிரியமானவர்களே, நம்மை அவர் தளர்ந்து போக விட மாட்டார். நம் நீதிமானாய் இருக்கும் பட்சத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் அவர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அவர் அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து நீதிமான்களை மாற்றி இருக்கிறார். நீதிமான்களை அவர் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாரத்தை, சுமையை அவர் மீது வைத்து விடுவோம். அவரே நமக்கு ஆறுதல் தருகிறவர், அவரே நமக்கு உதவி செய்கிறவர், நம்முடைய நெருக்கத்தை நீக்குகிறவர், கவலைகளை எல்லாம் நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு வருத்தத்தோடு கவலையோடு நாம் இருக்கிறோமோ, இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் போகும் பொழுது அவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து கற்றுக்கொள்வோம். அவர் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார், ஆறுதல் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆற்றுவார், தேற்றுவார், அரவணைப்பார். இந்த உலகத்திலே மனிதர்கள் நம்மை புறக்கணிக்கலாம், ஆனால் நம்மை உருவாக்கிய தேவன் நம்மை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவர். அவர் புறக்கணியார், நம்மை அரவணைத்து ஆற்றி தேற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் காத்திருந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் நம்முடைய கவலைகளை எல்லாம் விசாரித்து அவைகளிலிருந்து நீக்கி நம்மை விடுவிக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் விசாரித்து பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். நாம் அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும் போது நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நம்மை விசாரிக்க யாருமே இல்லை, சொந்தங்கள் இல்லை, பந்தங்கள் இல்லை, உறவினர்கள் இல்லை, நண்பர்கள் இல்லை என்று யோசிக்காமல் நம்மை விசாரிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் செல்வோம். அவர் நம்முடைய கவலைகளை எல்லாம் நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய இருதயத்தில் உள்ள பாரங்களை எல்லாம் நீக்குவார், நம்முடைய நெருக்கங்களை நீக்குவார், நம்முடைய கண்ணீரை துடைப்பார், கரம் பிடித்து வழி நடத்துவார். அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துவார், பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று சொல்லி கண்ணீர் வடிக்காதபடிக்கு, தனிமையோடு இருக்கிறேனே என்று சொல்லி அழாதபடிக்கு, கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து கர்த்தரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரவும் பகலும் வேதத்தை தியானிப்போம், வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிவோம், அன்பு கூறுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார், நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை பாதுகாத்தவரே, மெய் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய நன்மையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. உடைய வல்லமையினால் நிரப்புங்க, உடைய கிருபைகளினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை நீக்குங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு என் தேவன் தலை நிமிர செய்யுங்கப்பா. அன்னாலையும் ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பழிக பெறுகிற கிருபைகளினால் நிரப்புங்க, அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய பொருளாதார தேவைகளை சந்திங்க. படிப்பு காரியங்களை ஆசீர்வதிங்க. பண தேவைகளை சந்திங்க. எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பிள்ளைகளுக்கு சாதமாய் மாற்றி கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, அந்த குடும்பத்தில் நம்முடைய சமாதானம் தங்கியிருக்கட்டும். சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதான ஆளுகை செய்யட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை சுகமாக்குங்கப்பா. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். அப்படியே நன்மையினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்துல இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்து சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகாமல் இப்படி சமூகத்திலே காத்திருக்க கிருபையிலே தருவீராக. இலை பார்தலை தருகிற தேவன், ஆறுதலை கொடுக்கிற தேவன், நெருக்கத்திலிருந்து எங்களை விடுவிக்கிற தேவன். இப்படி சமூகத்திலே அமர்ந்து காத்திருந்து மை துதிக்க நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்த போற கிருபைக்காக நன்றிப்பா. உடைய பலத்த கரத்துக்குள்ளேயே நாங்கள் அடங்கியிருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், விக்னங்கள், தீமைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய ரத்த கோட்டைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.